மாம்பழத்தை சாப்பிட்டால் கர்ப்ப காலத்தில் மசக்கையால் ஏற்படும் வாந்தி குணமாகும். 2. மாங்கொட்டைக்குள் இருக்கும் பருப்பை பொடியாக்கி சர்க்கரையுடன் சேர்த்து தண்ணீருடன் கலந்து குடித்தால் தீராத தாகமும் தீரும். 3. மா இலையில் அரைத்து 10 கிராம் சாறு எடுத்து அதை தேனுடன் கலந்து தினமும் 3 அல்லது 4 முறை சாப்பிட்டால் மூச்சு திணறல் சரியாகும். அடுத்த குறிப்பு, கண் கோளாறுகள். கண் 1. மாம்பழச்சாறு மாலைக்கண் நோய்க்கு மிகவும் நல்லது. 2. மாங்காயை சாறெடுத்து சூடுபடுத்தி அந்த சாறை இதமான சூட்டில் ஒத்தடம் கொடுக்க கண்வலி, கண் சிவந்து காணப்படுவது, கண் எரிச்சல் ஆகியவை சரியாகும். அடுத்த குறிப்பு பல் தொந்தரவு. 1. மாங்கொட்டையின் பருப்பை பல்பொடியாக பயன்படுத்தினால் வாய் துர்நாற்றம், பயோரியா போன்ற அனைத்து பல சம்பந்தமான நோய்களும் தீரும். 2. மா இலையின் சருகுகளை எரித்து சாம்பலாக்கி அதனுடன் கடுகு எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து பல் மேல் தடவினால் ஈறு பலம் பெற்று பல் பளபளவுடன் காணப்படும். அடுத்த குறிப்பு, தொண்டைக்கட்டு. மா இலைகளை வேக வைத்து அந்த தண்ணீருடன் தேன் சேர்த்து பருகினால் தொண்டைக்கட்டு உடனடியாக சரியாகும். அடுத்த குறிப்பு, வறட்டு இருமல். மாம்பழச்சாற்றை தேனுடன் சேர்த்து சாப்பிட வறட்டு இருமல் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அழகு குறிப்பு. மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் ஆவதுடன் நிறமும் பொலிவும் கூடும். அடுத்து தோல் நோய்களின் குறிப்பு. மாம்பழ சாற்றை எண்ணெய் மற்றும் கல்லுப்புடன் சேர்த்து பாதிக்கப்பட்ட பகுதி மேல் தொடர்ந்து தடவி வர கரப்பான், தோல் வறட்சி போன்ற தோல் சம்பந்தமான வியாதிகள் மட்டுப்படும். அடுத்து